சென்னையில் பல்லாயிரக்கணக்கான மரங்கள் வர்தாவுக்கு இரையாகிவிட்டன. இந்நிலையில் மரங்களை வேரோடு அகற்றி வேறு இடத்தில் நட்டு பராமரிக்கும் முறையில் வெற்றி கண்டவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம். கோவை பொள்ளாச்சி 4 வழிச்சாலை விரிவாக்கத்திற்காக சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டப்படுவதற்காக அரசால் ஏலம் விடப்பட்டிருந்தன. இதனை அறிந்த இயற்கை ஆர்வலர்கள் வேரோடு மரங்களை பிடுங்கி வேறொரு இடத்தில் நடும் பட்சத்தில் வளரக்கூடிய தன்மை கொண்ட 50க்கும் மேற்பட்ட மரங்களை காக்கும் நடவடிக்கையில் இறங்கினர். இதன்படி இதுவரை 26 மரங்களை காப்பாற்றி இருப்பதாக கூறுகிறார் இயற்கை ஆர்வலர் சையத். மண்ணின் மரங்களை திரும்ப வளரக்கூடிய அந்த சர்வைவல் ரேட்டு சரியாக இருக்கக்கூடிய மரங்களை மாற்றி வைக்கிறதுக்கு நாங்கள் முனைப்பு எடுத்து இப்போ 26 மரங்களை இதுவரை மாற்றி வச்சுருக்கோம். அதில் ஒரு 16 மரங்கள் துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. இது நிகழ்வு தொடர்ந்து இன்னும் நடந்துகிட்ருக்கு. எங்களுடைய இலக்கு ஒரு 51 மரங்களை மாற்றலாம் அப்படின்ற இலக்கோட இந்த பயணம் தொடர்ந்துட்டுருக்குங்க. சுற்றுச்சூழலுக்கு பல வகையிலும் நன்மை தரக்கூடிய இதுபோன்ற மரங்களை இயற்கை சீற்றத்தின் போதும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் தற்போது சென்னையில் வீழ்ந்து கிடக்கும் பல்லாயிரக்கணக்கான மரங்களில் பெரும்பாலானவற்றை காப்பாற்றி இருக்க முடியும் என்கிறார் பொறியாளரும் இயற்கை ஆர்வலருமான தீபம் சுவாமிநாதன். இப்படி மரம் இருக்குன்னா கிளைகள் எந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கோ அங்கே தான் அதிகமாக போகும். அப்போது இப்படி இருக்கிற போது அன்பேலன்ஸாக நிற்கும். இது வேர் பகுதியில் அன்பேலன்ஸாக ஒரு பக்கம் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். இங்கே ஒரு சின்ன ஃபோர்ஸ் உடைஞ்சிரும். அப்போ இந்த அன்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இதையே வெட்டிடணும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற போது ஒழுகாது. அரசு நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருக்க மனிதர்களும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு நம் மண்ணுக்கு ஏற்ற மர வகைகளை நடுவதும் அதனை பேணி காப்பதிலும் போதிய விழிப்புணர்வுடன் செயல்பட்டிருந்தால் பெரும்பாலான மரங்கள் சென்னையில் வீழ்ந்திருக்க வாய்ப்பில்லை என்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் மணிகண்டன். நம்ம நாட்டுக்கு என்ன தேவையான மரங்களோ நம்ம நாட்டுக்கு தேவையான மரங்களை வைக்கணும். இப்போ அதிகமாக விழுந்த மரங்கள் பார்த்திங்கன்னா இந்த மேஃப்ளவரு, தூங்குவாகை, அது போன்ற மரங்களை அது கிளை அதாவது வண்ணம் கம்மியாக இருக்கும். அதோட அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்குங்காட்டி காற்றுக்கு தாங்காமல் விழுந்திருக்கு. அண்மை காலங்களில் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்ட பிற வகை மரங்கள்தான் அதிக அளவில் முறிந்து விழுந்துள்ளதாக கூறும் இயற்கை ஆர்வலர்கள் நம் மண்ணுக்கு ஏற்ற பாரம்பரிய மரங்களை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பாக இதனை கருதி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள். இயற்கை சீற்றங்களின் போது மனிதர்களுக்கு சமமாக மரங்களையும் கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டால் பெரும்பாலான மரங்களை காத்திருக்கலாம் என்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுரேஷ்குமார்.